என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆம் சுவாமி, நீ நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைக்காய் இந்த நாளில் சுவாமி என்னோடு கூட நீ பேசு, எங்களோடு கூட பேசு, வந்திருக்கிற மக்களோடு கூட பேசு. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரியாக இருக்கும். என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் தயவு செய்து பண்ணி நீர் இடைப்படும் ஆண்டவரை உன் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இந்த 9வது மாதம் உங்களை யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம். அல்லேலூயா. தெபோரலாகிய நான், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 5வது அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நியாயாதிபதிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தெபோரலாகிய நான் தாயாக எழும்பும். ஒவ்வொருவரும் அந்த இடத்துல நம்ம பேரை சொல்லணும். நான் தாயாக எழும்பும், நான் தாயாக எழும்பும். என் தேசம் பாழாய் போயினேன். நான் எழும்புன பின்பு அது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நான் எழும்பிட்டேன்னா அது எப்படி இருக்கும்? நல்ல மேன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு மகிமையாக இருக்கும். அப்படிதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அது எப்படி கிடந்திருக்கு? பாழாய் போனேன். இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு குடும்பம் சரியில்லைன்னு வைக்கிறேன், ஒரு பிள்ளை சரியில்லைன்னா உடனே எடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தாயை தான் சொல்லுவாங்க. யாரும் தகப்பனை சொல்லுவாங்களா? பிள்ளை வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? உண்மை தானே? எங்கள் அம்மா எங்களை வளர்க்கும்போது சொல்லுவாங்க, நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போது தான் லட்சணம்லாம் தெரியும். அப்போ மாமியார் பார்த்து 4 இடி இடிப்பாங்க, பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை பாரு. அப்படி சொன்னால் அது யாருக்கு அவமானம்னா, உன்னை பெற்ற எனக்கு தான் அவமானம் அப்படி சொல்லுவாங்க. நான் வேலை பார்க்க மாட்டேன், அப்போ வீட்டில் வேலையே செய்ய மாட்டேன், நல்லா டிம் போட்டு ஓடிடுவேன். பாத்திரம் வளர்க்க சொன்னாங்கன்னா எதுக்காவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓடிடுவேன், இல்லைனா படிக்கணும்ட்டு ஓடிடுவேன். இப்படியே நிறைய சேட்டை பண்ணுவேன். அப்போ எங்கள் அம்மா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மாமியாரே இல்லாமல் போயிட்டு அப்புறம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த தாய்க்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதே பிறகு நான் என் பிள்ளையை வளர்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்குற இடத்துல அவங்க மாமியார் அப்படி சொல்லிடக்கூடாதுன்ட்டு பார்த்து நிறைய காரியங்களை ரொம்ப கவனமாகவே சொல்லி கொடுப்பேன். அதான் தாய் 8 அடினா பிள்ளை என்ன செய்யுமா? 16 அடிக்கு முறை அது 16 அடி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது ஆண்டவருடைய இறக்கம் மட்டும்தான். ரொம்ப அதாவது அதிகமான ஞானங்கள் வந்துட்டுன்னு வைங்களேன். நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம்னா அதுக்கு தான் அதிகமான ஞானங்கள் இருக்குங்க. அப்போ இந்த நாட்களில் ஒரு குடும்பத்தினுடைய பெயர் புகழ் எல்லாம் எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா, ஒரு தாயினுடைய கையில் தான் அடங்கியிருக்கு. அப்படின்னு தாய்ங்கிற கேரக்டர் கஷ்டமா ஈஸியாக? கஷ்டம். அப்படிதானே? அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளையாக இருக்கும்போது அது தெரியாது. ஈஸியாக பிள்ளையாக இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆமாம், நீங்கள் அந்த பிள்ளையை தானே நேசிப்பீங்க, ஆமாம் இந்த பிள்ளையை தான் நேசிப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனால் நம்ம தாயானதுக்கப்புறம் நமக்கு 2 பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அதே வார்த்தையை அந்த பிள்ளை சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டம். நான் எங்கள் அம்மாவை என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் என் பிள்ளை சொல்லுவேன்.
எப்படினாலும் அந்த இது சரி பண்ணப்படுது பார்த்தீங்களா. அப்போதான் நினச்சிட்டு இப்போ நம்ம அம்மா இப்படிலாம் சொல்லுங்கண்ணே நம்ம அப்படின்லாம் எனக்கு அந்த எண்ணங்கள் வரும். அதனால் எதை சொன்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மறுபடியும் திரும்ப நமக்கு வந்துருக்கோன்னு ஒரு பயம் இருக்குது. அப்படியே நிறைய கொஞ்சம் காரியத்தை நான் பார்த்துட்ருக்கேன். ஆகவே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, தெபோராளாகிய நான் தாயாக எழுபட பின்பு தான் அது தேசம் வந்து சீர்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை என்ன செஞ்சுருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது வரைக்கும் அது வந்து பாழாக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த நாட்களில் என்னுடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட ஒரு தாயாக இந்த பூமியில் நான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு குடும்பம் தந்திருக்கீங்க, எனக்குன்னு ஒரு கணவன், எனக்குன்னு பிள்ளைங்களாம் தந்திருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்? எல்லார் மாதிரியும் பிள்ளைங்களை வளர்க்குறோம், எல்லார் மாதிரியும் தான் கல்யாணம் முடித்தோம், எல்லார் மாதிரி தான் குழந்தைய உண்டானோம், எல்லார் மாதிரி தான் பிள்ளையை பெற்றோம், எல்லார் மாதிரி தான் வளர்க்குறோம், எல்லார் மாதிரி தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். எல்லாமே எல்லாரும் மாதிரி தான் இருக்குது. ஏதாவது வித்தியாசமாக இருக்குதுமா? இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அப்படி தான் கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் நான் என்ன செய்வேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். பகலுக்கும் இருளுக்கும் நான் என்ன செய்வேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். வெளிச்சத்துக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் நான் என்ன செய்வேன்? வித்தியாசத்தை உண்டாக்குவேன். அப்போ எல்லாமே அவர் டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு. எப்படின்னா தம்முடைய பிள்ளைகளை நாம் இன்னைக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நான் ஒரு தாய், நான் எப்படி வித்தியாசமான முறையில் இருக்கிறானான்னு கேட்கணும். நான் இதை வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்பவே கேட்பேன். பிள்ளைங்க வளர்க்குற காரியத்தில் நான் ரொம்பவே கேட்பேன், ஆண்டவர்கிட்ட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன்னா? நான் வந்து எல்லோரும் மட்டும் நான் பிள்ளைங்களை வளர்க்கக்கூடாது, என் சொந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மாதிரி நான் வளர்க்கக்கூடாது, எங்கள் வீடு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க மாதிரி நான் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது, எங்கள் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை மாதிரிலாம் நான் வளர்க்கக்கூடாது, என்னை சார்ந்தவங்களை மாதிரிலாம் நான் என் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது, எங்கள் பிள்ளைங்க வித்தியாசமாக இருக்கணும்னு நான் கேட்பேன். ஆண்டுடைய கிருபையினால அந்த சில காரியங்களில் ஆண்டு வந்து நான் கேட்டதுக்கு தக்க பல காரியங்களை எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் இது யாத்ராகமத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு பார்வன் குமாரத்தி அந்த இடத்துல வருகிற ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த இடத்துல என்னென்னா, அவங்க நதியில் நீராட வராங்க. அந்த இடத்துல ஒரு நாணர் பெட்டிக்குள்ளேருந்து ஒரு குழந்தைய சத்தத்தை கேட்குறாங்க. அந்த குழந்தை அழுகுது. உடனே அந்த வேலையாட்கள் போய் அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த பார்வன் குமாரத்தி பார்க்குறா, இது எபிரேயர் பிள்ளையில் ஒரு பிள்ளை, சரி இந்த பிள்ளையை வளர்க்கணும். அப்போ அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கும் போது அந்த இடத்துல அந்த பிள்ளையினுடைய தாயை கொண்டு வர்றாங்க, யார்? மிரியாம். அப்போது அந்த தாய்கிட்ட இந்த பார்வனுடைய குமாரத்தி சொல்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போம். அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். முதல்ல என்னன்னா, அந்த பார்வன் குமாரத்தி அந்த பிள்ளையை அந்த தாயை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் நல்லா வளர்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கையும் ஆண்டு பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு பிள்ளைங்க தந்திருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டு உங்களை பார்த்து இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் எப்படி வளர்த்தீங்களோ எனக்கு தெரியும். நல்லா தான் வளர்த்துருப்பீங்க, நல்லா ஸ்மார்ட்டாக வளர்த்துருப்பீங்க, நல்லா பரிசுத்தமாக வளர்த்துருப்பீங்க, நல்லா ஏதோ ஆண்டுடைய கிருபையினால் ஒரு உலகத்தார் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பக்தியில் பரிசுத்தத்தில் கண்டிப்பாக வளர்த்துருப்பீங்க. அதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்துடு, எனக்கு வளர்த்துடு, எனக்காகன்னு சொல்ல எனக்கு வளர்த்துடு, எடுத்துக்கொண்டு போய் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஒருமையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, எங்களுக்காக வளர்த்துடுன்னு சொல்லலை, எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான ஒரு சிங்கிளாக சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளையை பார்த்து இதை எனக்கு வளர்த்துடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. அப்படி அந்த தாயிடத்தில் அவங்க சொன்னாங்க. அந்த தாயினுடைய பங்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அந்த தாயினுடைய பங்கு ஒரு பெரியதான ஒரு காரியமாய் காணப்பட்டதுனால மோசே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 24 27 முடிய வாசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. சத்தமாக வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து
வாசிக்க எபிரேயர் 11:24 அனித்தியமான பாவதோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் அந்த மோசே எப்படிப்பட்டவனாய் வளர்க்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் தாயினுடைய பங்கு. அந்த குமாரத்தை என்ன சொன்னாங்க, எனக்கு வளர்த்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அம்மா எடுத்துகிட்டு போய் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, கடவுளுக்காக அந்த பிள்ளையை என்ன செஞ்சாங்க, பக்தி உள்ள பிள்ளையாக, தேவ ஜனத்துக்காக பக்தி உள்ள பிள்ளையாக, திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு சந்ததியாக இந்த மோசேனுடைய தாய் மோசே என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட பிள்ளைங்க நம்மளுக்கு பிறக்கலாம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக கூட நம்மளுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கலாம். விக்கிரகத்தை ஆராதித்திருக்கும் போது கூட நம்மளுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? இந்த மோசே பிறந்தது ஒரு தேவனுடைய இஸ்ரவேல் அந்த எபிரேயர் கோத்திரத்தில் பிறந்தா கூட, ஆனால் அந்த இடத்துல அந்த பிறக்கப்பட்டது என்னமோ ஒரு எபிரேயர் கோத்திரம் தான். ஆனால் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளையை செலக்ட் பண்ணி அதை இப்போ நிறைய இடத்துல பிள்ளைங்களை விற்கிறாங்க தெரியுமா, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவில் கூட தவிட்டுக்கு வாங்கினேன் அதுக்கு வாங்கினாம்பாங்க. சர்ச்சில் கூட இப்போ நிறைய என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களை காசுக்கு பணத்துக்கு கொடுத்து வாங்குறாங்க, ஏதோ ஒரு கஷ்ட கால ஒரு சூழ்நிலை அப்படின்ட்டு. அதே போல் தான் மோசையும் பாருங்கள். இந்த அம்மா பார்வன் குமாரத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அங்கேருந்து அந்த அம்மா பிள்ளைகிட்ட கொடுத்துருவேன், மோசையை அம்மாட்டே கொடுத்தாங்க, அப்படி தானே? அதே போல் அந்த திரும்ப எங்கே போணுச்சோ அங்கேருந்து திரும்ப என்ன செஞ்சிருக்கு, தாய் கையில் வந்துச்சு. தாய் கையில் வந்த உடனே அது எப்படி வளர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய எபிரேய கோத்திரத்துக்காக எபிரேய ஜனங்களுக்காக கர்த்தருடைய ஜனங்களுடைய பாடுகள் அனுபவிக்கிறதுக்கும் அந்த கர்த்தருடைய ஜனத்துக்காகவுமே திறப்பில் நிற்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டான் அந்த மோசே. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா அந்த தாய் தான். ஹல்லேலூயா. அந்த தாய் தான். ஒரு தாயால் எதுனாலும் செய்ய முடியும். அதான் சொல்லுவாங்க, 7 ஊர் தகப்பனை காட்டிலும் ஒரு ஊர் தாய் என்ன செய்யுமா போதுமா அப்படி சொல்லுவாங்க. அதான் தாயத்தத்தில் சீரத்துக்கு வச்சான் அப்படி சொல்லுவாங்க. இந்த தாய் இருந்தால் போதும் அந்த பிள்ளையை எந்த லெவலுக்குனாலும் என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் தகப்பனால் அது என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அப்படி ஒரு தாய்க்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் அவ்வளோ பெரிய தகுதியையும் அவ்வளோ பெரிய நல்ல திறமையும் தேவன் என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம பலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம், ஒரு அம்மியை பெற்றிருக்கலாம், ஒரு ஆட்டுக்கல்லை பெற்றிருக்கலாம்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். கடவுள் தந்தது நல்ல பிள்ளையாக தான் தந்தாங்க, நல்ல பிள்ளையாக தான் தந்தாங்க. ஆனால் நம்ம மோசையின் தாயை மாதிரி இருந்திருக்கிறோமா? இல்லை. அப்போ நம்ம எப்படி யாரை குறை சொல்ல முடியும்? நம்ம பிள்ளைங்களை குறை சொன்னோம்னா நம்ம படைத்தவரை என்ன செய்கிறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும். அப்போ இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு எகிப்தில் ஒரு ஒரு சுகபோகத்தில் ஒரு செல்வ செழிப்பில் வளர்ந்த அந்த பார்வோன் அரண்மனையில் வளர்ந்த அந்த மோசையே வளர்ப்பு எப்படிப்பட்டிருந்துருச்சு அப்படின்னா, என்னுடைய ஜனங்களோடு கூட உபத்திரத்தை அனுபவிக்க நான் அந்த காரியத்தை நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, லாபமான அனைத்து நஷ்டமாக விட்டு வந்துட்டாரு. இந்த சுகபோகமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பாவமான அநித்தியமான இந்த வாழ்வு எனக்கு வேண்டாம், என் ஜனங்களோடு கூட நான் பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவிப்பதே எனக்கு போதும்னு என்ன செஞ்சார். அப்போ அந்த தாயினுடைய வளர்ப்பு பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு தரப்பில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனை உருவாக்க முடிந்தது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை உங்களாலையும் உணர முடியாது, என்னையாலையும் உணர முடியாது. ஆனால் நம்மளுக்கு தேவன் நம்ம பிள்ளையை தந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார், ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒரு விதமான காரியங்கள். யாருக்குமே இந்த பூமியில் தேவன் உண்டாக்கும் போது யாரையுமே வெறுமையாகவே தேவன் படைக்கலை. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவங்க திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்படணும். இன்றைக்கி நாம் பிள்ளைன்றோம், அந்த பிள்ளை கிடச்சிட்டுனா அந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்குறோம், அந்த பிள்ளையை குறித்து எவ்வளோ கரிசனை உள்ளவர்களாக காணப்படுகிறோம், அந்த பிள்ளையை தெய்வத்துக்கு முன்பாக எப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறோம், அந்த பிள்ளையை சமுதாயத்துக்கு முன்பாக எப்படி கொண்டு நிறுத்துகிறோம், உலகத்துக்கு முன்பாக எப்படி கொண்டு நம்ம நிறுத்துகிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் ஒரு நல்ல தாயாக இருக்கிறேனா, நான் நல்ல ஒரு தாயாக இருக்கிறேனா, என் பிள்ளைக்கு நான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஏற்ற ஞானமுள்ள ஒரு தாயாக இருக்கிறேனா, என் பிள்ளை வழி தப்பி போகிற காரியத்தை நான் அந்த பிள்ளை வழி தப்பின பிறகு அறிந்து கொள்கிறேனா, வழி தப்புறதுக்கு முன்பாகவே நான் அறிந்து கொள்கிறேனா,
என் பிள்ளையுடைய ரகசியங்களை நான் கண்டு எப்படி உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக நான் காணப்படுகிறேன். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை குறை சொல்லணும். அல்லேலூயா. எடுத்ததுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை குறை சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தேவ திட்டத்தை நம்ம பிள்ளைங்கள் இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா காண முடியாது. நம்ம பிள்ளைங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த பிள்ளைங்க தேவ திட்டத்துக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய எல்லா பணியும் யார் மேலே வரும்னா நம்ம மேலே தான் வரும், நம்ம மேலே தான் வரும். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, எனக்கு தந்திருக்கிற பேரன் பேத்தி, எனக்கு தந்திருக்கிற மருமகன் மருமகள், இப்படி இந்த பிள்ளைகளை குறித்தெல்லாம் எனக்கு காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா வெளிப்படுத்தணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு தரப்பில் நிற்கணும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறான், அந்த பார்வன் குமார்க்கு சொல்கிறான், இந்த பிள்ளை எனக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருவேன். அப்போது வருகையில் ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஒரு கடைசி நாட்களில் நம்மளுக்குன்னு ஆண்டவர் அவர் என்ன சொல்வார்னா, உனக்கு இருக்கிற அந்த லூக்கால நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த உன்னை அநேகத்தில் நான் உன்னை செய்கிறேன் வைக்கிறேன். அந்த ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கப்படும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் 18வது வசனம். ஆதியாகமம் 21:18. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அல்லேலூயா. நீ எழுந்து பிள்ளைய உன் கையில் பிடிச்சு கொண்டு போ, நான் அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாய் ஆகும். முதலாவது தரப்பில் நிற்கக்கூடிய ஒரு மகன், ரெண்டாவது என் பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாய் மாறணும். இப்போ பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தேவ தூதனால கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆகாருக்கு. அப்போ அந்த வார்த்தை ஆகாருக்கு கடந்து வர்றதுக்கு ஆகார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் தான் அற்பமாக நடத்தப்படுறதை பார்த்துட்டு நாச்சியாருடைய தொல்லை தாங்க முடியாமல் கன்சீவாக இருக்கும்போது வனாந்தரத்துக்கு ஓடி வந்தாங்க. அப்படித்தானே? ஓடி வந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, தேவ தூதன் குறுக்கிட்டு ஆகாரே நீ எங்கே போகிறான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நாச்சியாருடைய தொல்லை தாங்காமல் என்னால் சமாளிக்க முடியல, அதனால் என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் போகிறேன்ட்டு அவளை விட்டு நான் என்ன செய்கிறேன், ஓடி போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தூதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இப்போ போக வேண்டாம், இப்போ போய் அவகிட்ட போய் நீ அடங்கி இரு, ஏற்ற காலம் வரும்பொழுது நான் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, உன் பிள்ளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. அப்போ அன்றைக்கி அவங்க அப்பவும் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போய் அடங்கி இருந்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க, ஆண்டருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது ஆபிரகாம்கிட்ட பார்த்து ஆண்டு என்ன சொன்னாங்க, சாராள் மறுபடியும் சொல்கிறா. முதல்ல சாராள் சொல்லதுக்கு முன்னாடி சாராளுக்கு தெரியாமல் ஓடி வந்தாங்க. அப்போ ஓடி வரும்போது ஆண்டுடைய வார்த்தை அவங்களுக்கு கிடச்சிது. எப்படி கிடச்சிது? ஆதியாகமம் 16வது அதிகாரம். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவார். அல்லேலூயா. அப்பவும் பெருசாக ஆக்குவேன். அது அங்கலாய்ப்புலாம் நான் கேட்டேன்னு சொன்னார். அந்த அங்கலாய்ப்பு தான் இந்த இஸ்மவேலை பெரிய ஜாதியை மாற்ற முடிஞ்சிச்சு. ஒரு நேரம் நாச்சியாருக்கு தெரியாமல் ஓடி வந்தாங்க, சாராளுக்கு தெரியாமல். அடுத்த நேரம் ஆபிரகாம்கிட்ட ஆண்டு சொல்கிறாங்க, உன்னுடைய மனைவி சொல்கிறத கேளு, அடிமைத்தனமான அவளை புறமே தள்ளிடு, நீ அந்த சாராள் சொன்னபடி ஆகாரை நீ அனுப்பி விட்டுருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒரு நேரம் ஆண்டவர் போக வேண்டாம்னு சொன்னாங்க, ஒரு நேரம் ஆகாரை ஆபிரகாம்கிட்ட சொல்லி அனுப்பிவிடுன்னு சொன்னாங்க. அப்போது சுயமும் ஒன்று இருக்குது, நம்ம செல்ஃபிஷாக நம்ம சுயத்தில் முடிவெடுக்கிற காரியம் ஒன்று இருக்குது, ஆண்டவருடைய காரியமும் ஒன்று இருக்குது. இவா தன்னுடைய சுயத்தில் ஓடி வரும் பொழுது ஆண்டவர் குறுக்கிட்டு அனுப்பி விட்டாங்க. தேவ திட்டத்தின்படி ஓடி வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இடைப்பட்டு மறுபடியும் அவங்கள என்ன பண்ணாங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நீ கன்சீவாக இருக்க, இப்போ போகாத, அங்கே போய் உட்காந்துக்க. ஏன் அப்படின்னா, அங்கே போய் பிள்ளையை பெற்று ஆசீர்வதிக்கிறதை காட்டிலும் இங்கேருந்து பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு போகும்போது தான் அது ஒரு மகிமை இருக்குது. அப்போ என்றைக்குமே அடிமைத்தனத்தில் என்றைக்குமே நம்ம இருளிலேருந்து பிள்ளையை பெற்று எடுத்து வரதை காட்டிலும் வெளிச்சத்துலேருந்து பிள்ளையை பெற்று எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அப்படி தானே? ஆபிரகாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆகவே அந்த இடத்துல தான் உனக்கு பிள்ளை பிறக்கணும். நீ எகிப்தில் போயெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, நீ பிள்ளை
பெற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் எப்படின்னா ஆபிரகாமுடைய இடத்துலையே இஸ்மவேலை பெற்றெடுக்க வைத்து அவருடைய திட்டத்தை உங்களால் என்னையால் என்ன செய்ய முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் அறிய முடியாது, நானும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த ஆகார் அந்த 16ஆவது அதிகாரத்தில் ஓடி போயிருக்கும் போதே ஆண்டவர் கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாய் வீட்டில் போய் தான் பிள்ளை பெற்றிருப்பான். பிள்ளை பெற்று திரும்ப வந்திருப்பாரா? கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் மலடு கிடையாதுங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துறதுக்காகவேவும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கேயே நீ பிள்ளையை பெற்று எடுத்துக்கோ, ஏற்ற காலம் வரும்போது நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஆண்டோடைய ஒரு குட்னஸ் நல்லா பாராட்டக்கூடிய ஒரு காரியம். அப்படி தானே நான் நினச்சிக்கிறேன், ஆபிரகாமுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பாருங்கள், அந்த ஆதியாம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த அம்மா ஆபிரகாம் சொன்ன மாதிரி ஒரு துருக்கில் தண்ணி வச்சு அப்பம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சு. பிள்ளைக்கு குடிக்க தண்ணி கிடையாது. வனாந்தரத்தில் எந்த இடத்துலையும் தண்ணியை பார்க்க முடியாது, எந்த உதவியுமே கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல பிள்ளை தண்ணி சத்து இல்லாமல் அது பல்செல்லாம் கம்மியாகி சாகக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த பிள்ளைய பார்த்துட்டு அன்னைக்கு நான் இப்போ வந்துட்டு அது வேறு காரியமாக இருக்கும். இன்றைக்கி தேவனை என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டேன்னு நீங்கள் சொன்னீங்களா, இப்போ அந்த அங்கலாய்ப்புடைய சத்தம் எங்கே போச்சு? அன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல அப்படிலாம் சொல்லிட்டு புலம்பியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி புலம்புனதான் அதில் போடல, நான் சத்தமிட்டு அவர்கள் அழுதார்கள்னு போட்டிருக்கு. நான் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்க பாருங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த புண்ணை படுற கஷ்டத்தை பல்சு குறையிறத பார்க்க முடியாது. கடந்த நாட்களில் என் மகனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே மயங்கிட்டான். மயங்கினோன்னு ஐயோ மயங்கிட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கு பயம். தட்டி கொடுக்க, அப்படி கொடுக்க, இப்படி கொடுக்க அவனை பார்த்து என்னையால் கொஞ்சம் கூட நிற்க முடியல. கை காலெலாம் எனக்கு ஆடிச்சு, ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. அப்படி பயம் வந்த உடனே என்ன ஆகுமோ ஏதாகுமோ பலவிதமான திங்கிங் ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டாக்டர் சொன்ன ஒன்றும் இல்லை, தண்ணி சத்து இல்லாமல் அப்படி ஆகிட்டான் அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், இந்த இஸ்மவேல் அப்படி தானே ஆகிருப்பார். இந்த அம்மா அப்படியே பார்த்து ஐயோ என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் விட்டு அழுத உடனே ஆண்டவர் ஆகாருடைய சத்தத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய சத்தம், அந்த கண்ணீர் ஜபம் அந்த இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாகி மாற்றிச்சு. தேவ ஜனமே ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எனக்காண்டியெல்லாம் அழ வேண்டாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆளுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்காக எவ்வளோ தூரம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கமோ. நான் எல்லா யூத்தையும் பார்த்து சொல்கிறேன், எல்லா சின்னதாக கல்யாணம் முடிச்சு போகிற புதுசாக கல்யாணம் முடிகிற சந்ததியை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவே பிள்ளைக்காண்டி நீங்கள் அழுது முடிச்சிட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை இப்போவே கர்த்தருக்கு நேராக வைராக்கியமாக சண்டே ஸ்கூல், ஆலய ஆராதனை, பக்தி, பரவசம், குடும்ப ஜபம், கன்வென்ஷன், வேத வாசிப்பு இப்படியே நீங்கள் நடத்திட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 11th 12th முடித்து காலேஜுக்கு போனால் அவன் நல்லா இருப்பான். அவங்ககிட்ட பாவம் அணுக முடியாது. எப்படி வந்தாலும் தட்டி விட அவனுக்கு தேவன் கிருபையை கொடுப்பாங்க. அதனால குழந்தை உண்டாயிருக்கீங்களா, உங்கள் பிள்ளைக்காண்டி அழுங்க. வயதுலேருந்து பிள்ளை பிறக்க முன்னாடியே ஜபம் பண்ணுங்க. குழந்தை பிறந்துட்டா பிள்ளைக்காண்டி முழங்காலில் நெல்லுங்க. பிள்ளைக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி பிள்ளைகளுக்காகவே தான் நான் ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்காகவே நான் நிறைய தேசத்துக்காண்டி ஜெபிக்கிறது கூட கம்மியாக இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்காக வடிக்கிற கண்ணீர் அதிகமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எவ்வளோ தூரம் கண்ணீர் வடிக்கமோ அந்த கண்ணீர் எல்லாம் தேவன் துருத்தியில் வச்சுருப்பார். நீங்கள் கூட அனுபவிக்க முடியாத ஆசீர்வாதத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவன் தருவார். ஹல்லேலூயா. அதனால் பிள்ளைங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை கேளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு கேளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை பிள்ளைங்களுக்கு உரித்தாக்கி கேளுங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்க பாருங்கள். நம்ம 4 பேர் மத்தியில் அடையாளங்களாகவும் அற்புதமாக இருக்கும். அப்படி தானே? சும்மா எல்லாரும் மாதிரியும் நம்மளுடைய அக்கா தங்கச்சி ஹிந்துவாக இருப்பாங்க, சரிவர ஆண்டுகளை வளர்க்கப்படாதவங்களாக இருப்பாங்க, ஏதோ அறகுறையாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைய மாதிரி நம்ம பிள்ளை இருக்கலாமா? இருக்கக்கூட வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னாங்க பெரிய ஜாதியாக மாற்றுவது. ஈசாக்கு சொன்ன காரியம் வேறு, ஆனால் இவருக்கு சொல்லப்பட்ட காரியம் வேறு. யாருக்காவது ஒன்று போல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரா? அவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வித்தியாசமாக. ஹல்லேலூயா. அப்படி வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க போதுமானவராக. அதுக்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா நம்முடைய கண்ணீர், நம்மளுடைய தேவ சமூகத்தில் நம்ம வடிக்கிற கண்ணீர். அப்போ இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ காரியத்துக்காக ஏதோ நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு நேரமாவது நம்மளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பிள்ளைகளை விரல் விட்டு எண்ணி ஆண்டுக்கு ஒப்புக் கொடுங்க. அந்த பிள்ளைகளுடைய கணவர் ஒப்புக் கொடுங்க, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, பேர பேத்திகளை ஒப்புக் கொடுங்க. இந்த பிள்ளை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எந்த பிள்ளை நொந்து நூலாக இருக்கோ அந்த பிள்ளை அதிகமாக ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் ஒரு தாயினுடைய ஜபத்துக்கு பயங்கரமான பதில் இருக்குது. ஒரு தாயினுடைய கண்ணீர் ஹீரோமான் ஆகாசத்தில் போட்ட குண்டை விட பயங்கரமானது.
அல்லேலூயா. அது சாதாரணமானது கிடையாது. ஒரு தாயினுடைய கண்ணீருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே உங்கள் கண்ணீர் வந்து வேஸ்ட்டாக போகாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அறுவடை கண்டிப்பாக செய்வீங்க. அப்போது அந்த தாயை, அந்த மோசேனுடைய தாயை போலவும் இந்த ஆகாருடைய தாயை போலவும் நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் நம்ம அப்படியே நம்மளை ஆராய ஒப்பு கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் 39வது வசனம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனம். 1 ராஜாக்கள் 1:39. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில் இருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அல்லேலூயா. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சரித்திரம். ஒரு காலகட்டத்தில் தாவீது என்ன பண்ணார்னா, பத்சேபேல் இடத்துல சொன்னார், எனக்கு பின்பாக என்னுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவாக இருப்பார் என்று சொன்னாங்க. ஆனால் காலங்கள் செல்ல 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 மனுஷனுடைய வார்த்தை என்னையும் மாறும். ஆனால் தெய்வத்தினுடைய திட்டம் மாறுமா? மாறவே மாறாது. அப்போ இன்றைக்கி நம்ம என்றைக்குமே தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வார்த்தையை நம்ம வாங்கி கண்டிப்பாக வைக்கணும். அல்லேலூயா. இந்த பிள்ளை நோய் படிக்க இருக்கா, இந்த பிள்ளை சரியாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கா, இந்த பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைக்காண்டி முழங்கால் படிக்க ஒரு வாக்கு தத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கண்டிப்பாக வைக்கணும். அப்போ கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம், போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் வாக்கு தத்துவத்துக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும், நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரே அப்படி சொல்லி 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 தான் நம்ம இந்த வார்த்தையை பிடிச்சி தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பத்சேபாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வயசாயிட்டு ராஜாவுக்கு, அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலைமை. அந்த நேரத்தில் வந்து ராஜாவுடைய குமாரன், தாவீதுடைய குமாரன் இன்னொருத்தர் பேர் என்னது, சாலமோனுடைய இல்லை, ராஜாவா இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் அப்சலோம். அப்சலோம் தானே? அதோனியா இல்லைக்கா, அதோனியா தானே ராஜாவாகிறாரு. அதோனியா ராஜாவாகிறதுக்கு அவனுடைய எல்லா கூட்டங்களும் கூடி அந்த ராஜா பதவிக்கு ஆசைப்பட்டு வந்து அவங்க சதி திட்டம் பண்ணி ஒரு தந்திரமான ஒரு யோசனை பண்ணுறத தீர்க்கதரிசி அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அந்த மத்தியகாலத்தில் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது செய்தி தெரியுமான்னு கேட்குறா. அவன் எனக்கு ஒன்றுமே தெரியாது. உன்ட்ட ராஜா என்ன சொன்னார், சாலமோன் தானே ராஜாவானான்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி ராஜாவாக இருக்கிறது வேற ஒருத்தர்னு சொன்னாங்க. சொன்னோன்னா இவன் என்ன பண்ணிட்டா, அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறபடி, நான் சொல்கிறபடி நீ செய், நீ ராஜா கிட்ட போ, நான் சொன்ன பிரகாரமாக இப்படியெல்லாம் நீ பேசு அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். அதுபடி அந்த அம்மா போனாங்க. ராஜா கிட்டலாம் போகிறது ஈஸியான காரியமா? டக்கு எவ்வளோதான் ராணியாக இருந்தாலும் ராஜா கிட்ட டக்குன்னு பேர முடியாது, சரியா? அதனால தான் எஸ்தர் ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போகும்பொழுது அவர் அந்த கோலை கையை அவளுக்கு நேராக நீட்டிட்டாரு அப்படின்னா பொழைச்சா, இல்லைன்னா செத்து போயிடுவாங்க, அவளை அதை கொண்டு போட்டுருவாங்கல்ல. அப்போது ராஜா கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த நாட்களில் ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்க போல. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா வந்தோடனே பசைவில் பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இது உங்களுக்கு பின்பு ராஜாவாக இருக்கிறது யாருன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, இப்போ அதோனியா ராஜாவாகிறாரு, என்ன காரியம் அப்படின்னு பேசியிருக்கும் போது அந்த தீர்க்கதரிசி வந்து, நீங்கள் அவர்கிட்ட எதுவும் சொன்னீங்களா வச்சுக்கலாம். நான் அவரு அப்படி யதார்த்தமாக கேட்கும் பொழுது ராஜா இல்லை, ராஜா சாலமோன் தான் ராஜாவாக முடியும்னு சொல்லிட்டு அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போகாது. இந்த இடத்துல தாவீதை நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் வைங்க. கடவுள் தான் அவர் தேவன். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்கு தத்தங்களை பிடிச்சி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய வார்த்தை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது நிச்சயம் உரித்தாகும். நம்ம ஏனாதானு ஜெபிக்கக்கூடாது. ஆண்டுகிட்ட சொன்ன, ஆண்டுகிற அந்த பிள்ளைக்கு சின்ன வயசில் பிறந்த போது என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குத்தத்தம் முடிவு பரியந்தம் முடியுது. 1 மாதத்துக்கு 6 மாதத்துக்குலாம் கிடையாது தண்ணீர், 1 வருஷத்துக்கு 6 மாதத்துக்குலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தந்த வார்த்தையானது 6 மாதத்துக்கு கிடையாது, ஆயுள் முடிவு பரியந்தம் அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா செயல்படுது. அப்போ இந்த நாட்களில் நாம் வாக்குத்தத்தத்துக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் வாங்கி வைக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு வருட வாக்குத்தத்தையும் அந்த வருடம் முழுவதுமாக சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த வருடம் முழுவதும் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கிறப்போ அந்த தாயை போல வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்னா உரித்தாக்கி கொண்டுவேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உயர்வுக்காக நான் போராடுவேன். நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம் நம்ம ஆரம்பம், ஆனால் தேவன் வந்து ஒரு பெரிய ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தந்திருப்பாங்க.
நீங்கள் நினச்சி பார்க்கலாம், என் வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். கடந்த நாட்களில் ஏர்போர்ட்டில் நிற்கும் போது நான் நினச்சி பார்த்தேன், இந்த ஏர்போர்ட்டுக்கெலாம் நம்ம வருவோமா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அங்கே உள்ளே போகிற காரியங்கள், பிள்ளைங்க செயல்படுற காரியங்கள், அவங்க பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக தான் நான் சொல்ல முடியும். பல விதத்தில் நம்மளுக்கு இப்போதைக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இப்படிலாம் நம்ம நிற்போமா அப்படின்லாம் அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எப்போ செய்கிறார்னா, நான் தாழ்த்தி என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு தேவன் என் பிள்ளைகளுக்கு தந்த வாக்கு தத்துவம், என் குடும்பத்தில் என் பிள்ளையுடைய சந்ததிக்கு தந்த வாக்கு தத்துவத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டோட சொல்ல, நீங்கள் தருவேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் நடத்துவேன்னு சொன்னீங்கல்ல, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்கல்ல, ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, தாங்கப்பா. இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. மணி 8:10 ஆயிடுச்சு. அதனால் ஆண்டவர் சித்தமனால் கடந்த இன்னும் 6 நாட்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் தாமே ஆசை.